ஒய்யார கொண்டையில தாளம் பூவா உள்ள இருக்குதான் ஈரும் பேணுன்ற மாதிரி ஓ நாத்தமே பெரிய நாத்தம். என் ஜூலி முண்டை, என் மூலி அலங்காரி, நீ எல்லாம் வந்து எங்க தளபதிய பேசுறத நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கணுமா? உனக்கெல்லாம் என்னடி தெரியும் தளபதிய பத்தி? வேலூர்ல ஒரு மேட்டருமே இல்லையா? அவரு என்னமோ குட்டி ஸ்டோரி சொல்றாரு, இருக்கிற ஸ்டோரிய சொல்றாரு, தமிழக மக்களுக்காக வந்திருக்காரு, அவரோட ரசிகர்களுக்காக தொண்டர்களுக்காக வந்து அவரு வேதனைய சொல்லி அழுவுறாரு. உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா நீ என்ன மாதிரி வந்து நீ இட்டு கட்டி பேசுவ? உனக்கெல்லாம் வந்து தளபதி வந்து ஈடு கொடுக்கணுமா? உன் ஆபீஸுக்கு வந்து உன் வீட்டுக்கு வந்து கேட்கணுமா? உன் வரலாறு உலகத்துக்கே தெரிஞ்ச வரலாறு. ஜல்லிக்கட்டுல ஒரு நாள் கலந்துகிட்டதுக்காக உனக்கு பிக் பாஸ்ல இடம் கொடுத்து நீ போன நெட்வொர்க் அவுட்டு, நீ நடிச்ச அம்மன் அருள் படம் அவுட்டு. இனிமே உன்னை எவன் கூப்பிட்டு எந்த சீனுக்கு உன்னை நடிக்க வைக்க போறான்? உன் வரலாறே நாரி போற வரலாறு. நீ இதெல்லாம் எங்க வரலாறு வந்து நீ பேச போற? உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கணும்? என் பிள்ளைங்க எல்லாம் கதறிக்கிட்டு போன் பண்ணதால நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. நீ எல்லாம் வந்து நீ எல்லாம் ஒரு மனித பிறவியே கிடையாது. நீ ஜூலி கிட்ட அடி வாங்கின பாரு, ஒரு அட்டி கப்புன்னு, அது மாதிரிதான் நீ வாங்குவ எல்லாத்துக்கிட்டையும். அதனால உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. கல்யாணத்தை பண்ணமா பிள்ளைய பெத்தமான்னு பாரு. இது எத்தனாவது கல்யாணம்? மூணாவது தானே. அது உன் வரலாறு எனக்கு தேவையில்லை. இருந்தாலும் எங்க வரலாறுக்கு வந்தேன்னு வச்சுக்க தகராறாகி போயிடும். உன்ன நாரி போன முண்டையில மூலி அலங்காரி முண்டை நீயே. மூஞ்ச பாத்தியாடி? அவர்லாம் 30-40 வருஷமா சினிமால வேலை பார்த்துட்டு 30 வருஷம் மக்களுக்காக இறங்கி வந்த ஒரு தங்க தலைவனை, என் சிங்க தலைவனை நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாங்க எத்தனை படம் அவரு கூட நடிச்சிருக்கிறோம். அசால்ட்டா வந்து அப்படி ஆடிட்டு அப்படி அசால்ட்டா வந்து சீனை முடிச்சு விட்டு போறவரு, அவரு சீனை முடிக்க நீ வரியா மயிறு? என் நாரி போன மயிறு. உனக்கு என் பிள்ளைங்களாம் வீடியோ பாக்குதே, என்னை அம்மான்னு சொல்லுதேன்னு உன்னை தப்பா பேசாம இருக்க, இல்லைன்னா அறுத்து அத பண்ணி விட்டு போயிருவேன். தெரிஞ்சுக்க. கெட்டவங்களுக்கு கூட கெட்ட வார்த்தை இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு தமிழ் வார்த்தை? தளபதி வந்து பொறுமையா போகணும்னு சொன்னதாலதான் நாங்களாம் அமைதியா போய்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா தேவையில்லாம வந்து என்ன நேத்து முளைச்ச காலெல்லாம் நீ எல்லாம் பேச வேணும்னு வச்சுக்கோ. உனக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. அவ்வளவுதான். மூஞ்சா பாரு, மூச்சு முண்டை.